Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா 2020ல அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு வருகை தரும்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு இடையே நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படைக்கு சப்ளை செய்ய போறாங்க. இந்த 24 ஹெலிகாப்டர்ல முதல் 3 ஹெலிகாப்டர்கள் இந்த வருடம் ஜூலை மாதம் இந்தியாவிற்கு வர உள்ளது. இந்த வீடியோல இந்த ஹெலிகாப்டர்களோட செயல்திறன் என்ன, இந்த ஹெலிகாப்டர்களோடு சேர்ந்து இந்தியா வாங்கக்கூடிய ஆயுதங்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்திய கடற்படை தன்னோட anti-submarine warfare capability-ய அதிகப்படுத்துறதுக்காக அமெரிக்காவிடம் இருந்து இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்காங்க. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் இந்திய கடற்படை பயன்படுத்தி வரும் சீக்கிங் 42A ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த சீக்கிங் ஹெலிகாப்டர்கள் 1990களிலே இந்திய கடற்படையில் இருந்து டீகமிஷன் செய்யப்பட்டுடுச்சு. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படைக்கு அனைத்து விதமான போர் கப்பல்கள், ஏர்கிராப்ட் கேரியர்கள் போன்ற நேவல் வெசல்கள்ல பயன்படுத்துறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டுச்சு. அதற்காக அமெரிக்காவிடம் இருந்து இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்திய கடற்படையிடம் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் போன வருடமே 3 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வழங்கிட்டாங்க. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பென்சகோலா அப்படிங்கிற இடத்துல இந்திய கடற்படை விமானிகளுக்கு பயிற்சி கொடுத்து வந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்த 3 ஹெலிகாப்டர்களையும் இந்தியாவிற்கு கொண்டு வர இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த 3 ஹெலிகாப்டர்களையும் கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சின் நேவல் பேஸ்ல இந்திய கடற்படை பயன்படுத்த போறாங்க. இந்த 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான டீல்ல 24 ஹெலிகாப்டர்கள் தவிர கம்யூனிகேஷன் சிஸ்டம், சப்மர்சிபிள் சோனார் வெப்பன் சிஸ்டம், ஆன்டி சர்ஃபேஸ் ஹெல்ஃபயர் மிசைல், MK-54 லைட் வெயிட் டார்பிடோ ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தக்கூடிய 50 துப்பாக்கிகள் மற்றும் பிரிசிஷன் ராக்கெட் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு அமெரிக்கா சப்ளை செய்ய உள்ளது. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் இந்திய கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சர் அப்படினே சொல்லலாம். இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் அந்த நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்ல பலவிதமான அதிநவீன சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் இருக்கு. இந்தியா வாங்கக்கூடிய இந்த 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல இந்தியாவிற்கு தேவையான பல மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு. இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் இந்த ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஆன்டி ஷிப் வார்ஃபேர், ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் இந்திய கடற்படையின் கமாண்டோக்கள் ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனுக்கு போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சப்போர்ட் செய்யவும் இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த முடியும். அதே போன்று இந்த ஹெலிகாப்டர்கள்ல உள்ள ரடார்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி இந்திய கடற்பரப்பை சர்வேலன்ஸும் பண்ண முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை அமெரிக்க கடற்படை தவிர ராயல் ஆஸ்திரேலியன் நேவி, டர்க்கிஷ் நேவல் போர்ஸ், ஸ்பானிஷ் நேவி போன்ற பல நாட்டு கடற்படைகள் பயன்படுத்தி வர்றாங்க. MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர் ஒரு 2 இன்ஜின் கொண்ட மீடியம் லிப்ட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை தயாரிக்கிறது அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம். இந்த ஹெலிகாப்டர் 19.71 மீட்டர் நீளம் மற்றும் 5.23 மீட்டர் உயரம் கொண்ட ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 10,400 கிலோ எடையை தூக்கி கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 2 ஜெனரல் எலக்ட்ரிக் T700 GE41C டர்போஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் 1410 கிலோவாட் திறன் கொண்ட இன்ஜின். இந்த ஹெலிகாப்டர்னால 270 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும்.
MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 830 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ரோமியோ ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 3700 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ரோமியோ ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு 3 முதல் 4 பைலட்கள் தேவைப்படுவாங்க. எதற்காக 4 பைலட்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னா, ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு ஒரு பைலட் மற்றும் கோ பைலட் இருப்பாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள்ல உள்ள உளவு பார்க்கும் சென்சார்களை இயக்குறதுக்கு 2 ஆபரேட்டர்கள் தேவைப்படுவாங்க. அதற்காக தான் இந்த ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு 4 பேர் தேவைப்படுறாங்க. இந்த ஹெலிகாப்டரோட பாசஞ்சர் கேபின்ல 5 பேர் பயணம் பண்ண முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த ஹெலிகாப்டரோட மெயின் ரோட்டர் பிளேட ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஃபோல்ட் செய்ய முடியும். அதே போன்று டெயில் ரோட்டர் பிளேட மேனுவலா நம்மளால ஃபோல்ட் செய்ய முடியும். இதன் மூலமா கடற்படையில் உள்ள கப்பல்கள்ல இந்த ஹெலிகாப்டரை அதிகமான எண்ணிக்கையில நிறுத்தி வைக்க முடியும். இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டரோட காக்பிட்ல 8x10 மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்ப்ளே இருக்கு. இந்த டிஸ்ப்ளேல உள்ள விஷயங்களை நைட் விஷன் காகிள்ஸ் மற்றும் சூரிய வெளிச்சம் படும் பொழுதும் நம்மளால படிக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ல 2600 லிட்டர் எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அதிகமான எரிபொருளை எடுத்து செல்வதற்காக ஆக்சிலரி டேங்க்ஸையும் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் எதிரிகளோட மிசைல் தாக்குதல்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ரோமியோ ஹெலிகாப்டர்ல AAR-47 மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா எதிரிகளோட மிசைல் இந்த ஹெலிகாப்டரை நோக்கி வரும் பொழுது அதை கண்டுபிடித்து பைலட்டுக்கு அறிவுறுத்தும். இந்த ஹெலிகாப்டர்ல FLIR அப்படிங்கிற ஃபார்வர்ட் லுக்கிங் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேமரா எதிரிகளோட மிசைல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் சீக்கர்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்களை கண்டுபிடிக்கும். அது இந்த ஹெலிகாப்டர்ல லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் இருக்கு. இதன் மூலமா எதிரி கப்பல்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஆன்டி-சப்மரின் வார்ஃபேர்ல எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு AN/APS-147 மல்டி மோட் ரடார் இந்த ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தப்படுது. MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர்ல 2 மார்க் 46 டார்பிடோக்களை எடுத்து செல்ல முடியும். இந்த டார்பிடோக்களை கொண்டு எதிரிகளோட போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த டார்பிடோக்கள்னால 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அடுத்து இந்த டார்பிடோக்கள் 72 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இலக்கை நோக்கி நகரக்கூடியது. இந்த டார்பிடோக்கள்னால 370 மீட்டர் ஆழத்தில் பயணிக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ல 4 ஹெல்ஃபயர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ஹெல்ஃபயர் மிசைல் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளோட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 1600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இலக்கை சென்று தாக்க முடியும். இந்த மிசைல் குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அடுத்து இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல AGM-119 பென்குயின் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பென்குயின் மிசைல் ஒரு லாய்ட்ரல் ஆன்டி-ஷிப் மிசைல். இந்த பென்குயின் மிசைல்னால 120 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 34 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால சீ ஸ்கிம்மிங்கும் செய்ய முடியும். அதாவது குறைவான உயரத்துல எதிரிகளோட ரடார்கள்ல சிக்காம பறந்து சென்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல அட்வான்ஸ் பிரிசிஷன் கில்லிங் வெப்பன் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி குறைந்தபட்சமா 2 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த ராக்கெட் சிஸ்டத்தினால 739 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ல M60 அப்படி இல்லன்னா M240 அப்படிங்கிற 2 விதமான மெஷின் கன்களை பயன்படுத்த முடியும். இந்த துப்பாக்கிகள் கடைசி நேர செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. இது போன்ற அதிநவீன ரடார்கள், சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கு. இதன் மூலமா இந்த ஹெலிகாப்டர்கள்
ஹெலிகாப்டர்கள் இந்திய கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வரும் காலங்கள்ல இந்திய கடற்படை சந்திக்க உள்ள அச்சுறுத்தல்களை வெற்றிகரமா சமாளிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.